நீங்க உங்களோட Instagram பேஜ் வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இந்த டிப்ப வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அதாவது நீங்க வந்து உங்களோட Instagram பேஜ்ல நீங்க போடுற கன்டென்ட்ஸ வந்து ஒரே பேட்டர்ன்ல வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது உங்க போஸ்ட் வந்து ஒரே ஸ்டைல்ல இருக்கணும். அத அகைன் அண்ட் அகைன் அதே மாரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ வந்து உங்களோட ஆடியன்ஸ் இல்ல வந்து பொதுவான மக்கள் வந்து அவங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாரியான ஒரு டைப்பான ஒரு கன்டென்ட் வந்துச்சுன்னா, அது இவர்கிட்ட இருந்து தான் வரும். அப்படின்றது அவங்க மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். உங்களோட கன்டென்ட்ஸ் அவங்களுக்கு வந்து போய் காமிச்சுக்கிட்டே இருக்கு Instagramனா, அவங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். அதே மாரி உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஒரு பிராண்டிங் கிடைக்கும். ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும். ஸோ இத நீங்க வந்து பண்ணும்போது, உங்களுக்கு உங்களோட கன்டென்ட் வரும்போது, அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, உங்களோட கன்டென்ட்னா கொஞ்சம் நல்லாருக்கும். அப்படின்ற மாரி அவங்க பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த டிப்ப கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உங்களோட Instagram பேஜ நல்லாவே இன்னும் குரோ பண்ண முடியும். ஸோ வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு வந்து Instagram பேஜ் குரோத் சேலஞ்ச் டே 12. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கன்டென்ட்ட கிரியேட் பண்ணி, அத வந்து நம்ம வந்து டிராஃப்ட்ல வந்து சேவ் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கன்டென்ட்குள்ள போய்க்கலாம். கன்டென்ட்குள்ள போயிட்டு, இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நேரா கேன்வாக்குள்ள போய்க்கலாம். ஸோ சோசியல் மீடியாக்குள்ள போயிட்டு, Instagram ரீல் அதுக்குள்ள போயிரலாம். அதுக்குள்ள போயிட்டு, அப்லோட்ல போயிட்டு, ஸோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி டார்க் பிங்க் அதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் தேடணும். நம்ம எப்பயுமே போடுற பேக்கிரவுண்ட் தான். ஸோ அத நம்ம வந்து இங்க போட்டுறலாம். ஓகே. செட் இமேஜஸ் பேக்கிரவுண்ட் குடுத்துட்டு, டெக்ஸ்ட்ல போயிட்டு ஆட் அ ஹெட்டிங் குடுத்துட்டு, இத இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, இத வந்து ஒயிட் கலர்ல மாத்திடலாம் டெக்ஸ்ட்ட. தென் வந்து எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு, அவுட்லைன்ல போயிட்டு, பிளாக் கலர்ல மாத்திடலாம். மாத்திட்டு திக்னஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிடலாம். இன்கிரீஸ் பண்ணிட்டு, ஸோ இத இப்படி வச்சுட்டு, கொஞ்சம் இத பெருசு பண்ணணும். இதையும் கொஞ்சம் அப்படியே பெருசு பண்ணணும். பெருசு பண்ணிட்டு, இத வந்து சென்டர் பண்ணிடலாம். சென்டர் பண்ணிட்டு 1, 2, 3, 4, 5, 1 ஓகே. குடுத்துட்டு, ஸோ இதுக்கு ஒரு இமேஜ் மேல வேணும் இல்லையா? ஸோ மிஸ்டேக்ஸ் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிராபிக்ஸ். கிராபிக்ஸ் குடுக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு குடுக்கலாம். நம்ம கிராபிக்ஸ் ஸோ இது வேண்டாம். இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து ஃபோட்டோ குடுப்போம். ஓகே. ஸோ இது நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் சின்னது பண்ணா, ஐ ஹோப் நல்லா இருக்கிற மாரி இருக்கு. கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு, இத கொஞ்சம் கீழ இல்ல வேண்டாம். இத கொஞ்சம் மேல அ சென்டரா வரணும். ஓகே. ஸோ சென்டரா வந்துருச்சு. இத கொஞ்சம் மேல கொண்டு வந்துரலாம். கொண்டு வந்துட்டு, இதுக்கு பார்டர் குடுக்கலாம். பார்டர்ல ஒரு 15 மாரி வச்சுக்கலாம். 15 மாரி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஒயிட் குடுத்துரலாம். குடுத்துட்டு, இப்போ நம்ம வந்து நேரா ChatGPT கிட்ட போயிரலாம். போயிட்டு, இதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டிங்க வந்து ரெட் பண்ணிட்டு, நம்ம வந்து நேரா ChatGPT கிட்ட போயிட்டு, write it in 5 points short and use simple words to understand easily அப்படின்னு குடுத்துட்டு, என்டர் குடுத்துரலாம். போஸ்டிங் வித்தவுட் அ கோல், இன்கன்சிஸ்டன்ட் போஸ்டிங், இக்னோரிங் கேப்ஷன்ஸ். ஸோ இத அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு நேரா கேன்வாக்கு வந்துட்டு, ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் போஸ்டிங், செகண்ட் ஒன், அண்ட் தென்
இக்னோரிங் கேப்ஷன்ஸ் காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் நாட் யூஸிங் குட் ஹூக்ஸ் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே இது பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் காப்பிங் அதர்ஸ் எக்ஸாக்ட்லி அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இந்த தப்பை நானே பண்ணியிருக்கேன், காப்பிங் அதர்ஸ் எக்ஸாக்ட்லி. நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மற்றவங்க மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். அது எதனால அப்படி யோசிக்கிறாங்கன்னா வந்து எப்படியாச்சும் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கிடச்சிட மாட்டாங்களா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபாலோவர்ஸ் கிடச்சிட மாட்டாங்களா, அந்த ஒரு மைண்ட் செட் தான். பட் ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஸோ அதனால தான் அதை வந்து ஒரு பேடான இது விஷயமா இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம், இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஓகே, இதை வந்து கீழே கொண்டு வந்துடலாம். இதை வந்து மேலே இல்லை கொஞ்சம் கீழே. ஓகே, கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதுக்கு கீழே கொண்டு வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ் இங்கே 1 கொடுத்துடலாம். கீழே வந்து கிராஃபிக் கொடுக்கணும், சும்மா ஒரு சேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரிங் பண்ணுவோம். இது 2 கொடுத்துடலாம். இதை 3ன்னு கொடுத்துடலாம். ஓகே, இதை 4ன்னு கொடுத்துடலாம். அப்புறம் இதை வந்து 5ன்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து ஹார்ட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே இருக்க அந்த ஹார்ட் இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். இது எல்லாத்தையுமே ஒயிட் கலரில் மாற்றிடலாம். ஒயிட் கலர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங் வித்தவுட் கோல் சம்மந்தப்பட்ட ஒரு கிராஃபிக் எடுக்கணும். எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் அட்ராக்டிவாக இருக்கும். சும்மா ஏதோ தானோன்னு இருந்தால் அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எது கலர்ஃபுல்லாக இருக்கோ அதை வச்சு போடுவேன். ஸோ இன்கன்சிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு இது இருக்கா, இமேஜ் இருக்கா? கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டுக்கு கஷ்டம்தான் எடுக்கிறது. இருங்க வரேன் பார்ப்போம். இல்லைனா ஒரு ஐடியா பண்ணுவோமா, இன்கன்சிஸ்டண்ட்டுக்கு அதர் வேர்ட்ஸ்ன்னு போடுவோம். வேறு ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா? அன்பிரடிக்டபிள், அன்ஸ்டேபிள்ன்றதை கூட நம்ம போட்டு பார்க்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு கிராஃபிக் வரணும். ஸோ இது கூட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இக்னோரிங் கேப்ஷன்ஸ்னால் இக்னோர் கொடுப்போமா? இது இவர் நல்லா இருக்கார், இவரோடதை இங்கே கொடுத்துருவோம். ஹூக்ஸ் அதை வந்து கேட்குது. இது நம்ம வந்து சும்மா இந்த ஹூக்கை கொடுப்போம். ஆக்சுவலாக இந்த ஹூக் அவங்க சொல்லலை, சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை கொடுப்போம். ஓகே, காப்பிங் அதர்ஸ் எக்ஸாக்ட்லி
இதுக்கு ஒரு காப்பி அதை மட்டும் போட்டால் போதும், வந்துடும். நீங்கள் வந்து தனித்துவமாக இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஃபீல்ட்லேயே இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. காப்பி மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஜெயிக்கவே முடியாது. ஓரளவுக்கு கொண்டு போய் மேலே போய் விடும். பட் நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா காப்பி பண்ணாதீங்க. ஓகேவா? இதையும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். ஒரு பக்கத்தில் நெருப்பு, இன்னொரு பக்கத்தில் ஹார்ட், ரெண்டும் அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீம், அது அந்த எக்ஸ்ட்ரீம். சரி, இப்போ வந்து நம்ம மேஜிக் அனிமேட்டில் போயிட்டு கடைசியாக என்ன போட்டிருக்கோம்? போல்டு. போல்டு தானே? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எலகண்ட். எலகண்ட் தான் போடணும். இதை போய் இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டேட் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேட் கொடுத்துட்டு ட்ரான்சிஷனில் லைன் வைப் 0.5 லெஃப்ட், அதே நம்ம இங்கே கொடுத்துடலாம். லைன் வைப் 0.5 லெஃப்ட், 2.5 டைமிங், அப்ளை டு ஆல் பேஜஸ் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக இங்கே போயிட்டு ஃபார்மேட்டுக்கு போயிட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு write it in this format but use completely different emojis அப்படின்னு கொடுத்துட்டு கீழே அந்த ஃபார்மேட்டை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட வேண்டியதான். ஸோ இதில் வந்துட்டுருக்கு. நான் வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் க்ரோத் வந்து பெருசாக நமக்கு வந்து என்னென்னா வியூஸ் கிடைக்குது. இப்போ தான் ப்ரொஃபைல் வியூஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. பட் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். நான் என்ன அப்கிரேட் பண்ண போகிறேன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸிங் கரெக்டாக விடணும் இல்லையா? ஸோ அதான் விட்டேன். இப்போ வந்து காமன் மிஸ்டேக்ஸ் இன் இன்ஸ்டாகிராம், காமன் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் மிஸ்டேக்ஸ். ஓகே. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் மிஸ்டேக்ஸ்ன்னு போட்டு ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னு போடுவோம். இது ரிலேட்டடான ஹேஷ்டேக்ஸ் இல்லைன்னா கண்டென்ட் மிஸ்டேக்ஸ்ன்னு போட்டு வைப்போம். ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலேட்டடான இதாக கிடச்சின்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஓவர் காமனாக கிடச்சின்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் டெப்த்தாக இருக்காது. சரி, பரவாயில்ல. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதை இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே. இதை வந்து ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு கண்டென்ட்ஸை வந்து சென்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து இந்த கண்டென்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு கேப்ஷனை பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு சென்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே. ஏன் இப்படி வருது? கேப்ஷன் எதுவுமே கரெக்டாக உட்காரலையே. 1 செகண்ட் என்னன்னு பார்த்துக்குவோம். ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். சரி, நம்ம இன்னொரு தாட்டி இதை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துடுச்சு. சம்திங் ஏதோ காப்பி பண்ணதில் கரெக்டாக அந்த எமோஜிஸ்லாம் வரல. ஸோ அதனால் ஓகே. இப்போ நம்ம என்ன அப்கிரேட் பண்ண போகிறோம்னா மார்னிங் ஒரு
கோட்ஸ் மாரி போடப் போறோம். ஏன்னா நமக்கு வந்து ஓகே நம்ம ஈவினிங் வந்து நம்ம வந்து எஜுகேஷ்னல் ரீல்ஸா போட்டுட்ருக்கோம். பட் ஒரு மோட்டிவேஷ்னலா இல்ல என்டர்டெயின்மென்ட் சம்திங் ஏதாவது ஒண்ணு போடணும் இல்லையா? சும்மா இந்த எஜுகேஷன் மட்டுமே போட்டுட்டு இருந்தோம்னா, நமக்கு வந்து ஆள் வரல நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனா நமக்கு வியூஸ் வருது. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இங்க காட்டுறேன். 1 செகண்ட். இது ஓகே. ஸோ இங்க போயிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வியூஸ் இருக்கு. வியூஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் வரல. ஃபாலோவர்ஸ் தான் வரல. ஓகே. ஸோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நான் இப்ப வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கோட் மாரி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. வியூஸ் வந்து ஒரு 717 வியூஸ் வந்திருக்கு அந்த பேஜுக்கு. ஸோ அது ஓகே. பட் எனக்கு ஃபாலோவர்ஸும் வேணும் இல்லையா? அதானே குரோத்துன்னு சொல்றது. சரி. இப்போ நம்ம வந்து கன்டென்ட்ஸ் போடணும். அதாவது சாரி கோட் வந்து போடணும். கோட் போடுறதுக்கு அ 1 செகண்ட். இங்க போயிட்டு ரைட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் தான் எனக்கு வேணும். ரைட் 20 மார்க்கெட்டிங் கோட்ஸ் அப்படின்னு குடுப்போம். ஸோ மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கோட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. சும்மா ஃபர்ஸ்ட் கோட் நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நேரா இங்க போய் இந்த கோட்டை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இது வந்து கொஞ்சம் எதுல எழுதலாம்? ஸோ இந்த கிளேசியல் இன்டிஃபரன்ஸ்ல எழுதிட்டு, இத கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட கலரை வந்து ஒயிட் மாத்திரலாம். மாத்திட்டு ஸோ டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட் மாத்தியாச்சா? இப்போ வந்து நம்ம இந்த கோட்டை யார் எழுதுனான்றது கிடைச்சுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரி, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். வித் ஆத்தர் அப்படின்னு நம்ம குடுப்போம். கிவ் மீ வித் ஆத்தர் அப்படின்னு குடுத்தோம்னா, அது ஆத்தரோட நமக்கு குடுக்கும். ஓகே. செத் கார்டன். இவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆத்தர். ஸோ உங்க எல்லாருக்கும் முக்காவாசி பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல இவர் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஆள் தான். Marketing is no longer about the stuff you make, but the stories you tell. ஓகே. இது நல்லா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து செத் கார்டனோட அதுக்கு முன்னாடி இந்த பேர் வரலையே. பேர் வரணும் இல்லையா? யாரு போட்டிருக்காங்க? நான் அத காப்பியே பண்ணாம நான் பாட்டுக்கு போட்டேன். 1 செகண்ட். பின்னாடி வேற டாக் கொலைச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே. சரி. இப்போ வந்து வந்துருச்சு இல்லையா? ஓகே. இப்போ செத் கார்டனுக்கு ஒரு இமேஜ் நம்ம எடுக்கணும். செத் கார்டன் எடுத்துட்டு இமேஜ் இதில் போயிட்டு இந்த இமேஜை வந்து நம்ம எடுத்துக்கலாமா? கிளாரிட்டியாக வருதா? வருது. ஓகே. ஸோ இந்த இமேஜை அப்படியே சேவ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு சேவ்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அப்லோடில் போயிட்டு செத் கார்டனோட இமேஜை இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ இதை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். இவரை பெருசு பண்ணிவிட்டு பார்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பார்டர் வந்து ஒயிட் கலரில் மாற்றிடலாம். ஓகே. ஸோ ஐ ஹோப் இது நல்லா இருக்கு. கொஞ்சம் மேலே ஓகே. கொஞ்சம் மேலே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கேப்ஷன் ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம இங்கே போயிட்டு கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ இந்த கோட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மேட் இருக்கு இல்லையா? ஃபார்மேட் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹேஷ்டேக்ஸ் இருக்கு இல்லையா? மார்க்கெட்டிங் கோட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா
ஹேஷ்டேக் அப்படின்னு கொடுத்தோம்னா வரும். செட் கார்டன் கோட்ஸ், அதாவது செட் கார்டன் ஹேஷ்டேக்ஸ்ன்னு போட்டாலும் வரும். பட் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டிங் கோட்ஸ்ன்னு போடுவோம். அப்புறம் நம்ம டீட்டெயில்டாக போவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம இங்கே கொடுத்துடலாம். அப்புறம் இதை அப்படியே காப்பி பண்ண வேண்டியதான். இதை நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம நேராக இங்கே போயிட்டு டாக்குமெண்ட்டில் அந்த ஃபைலை கொடுத்துட்டு இதை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து ஃபோனில் கேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேராக வாட்ஸ்அப்பில் போய்க்கலாம். போயிட்டு முதல்ல இந்த கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ எடிட் கவரில் போயிட்டு கவர் எடிட் பண்ண முடியல. ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ நம்ம நேராக கேப்ஷன் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். திருச்சி தமிழ்நாடு கொடுத்துட்டு ஸோ அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே டிராஃப்டில் வந்து சேவ் பண்ணிடலாம். இங்கே வந்து அந்த இது வரல ஷெட்யூல் ஆப்ஷன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிராஃப்டில் சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த கோட் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த கோட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம ஒரு 20 செகண்டுக்கு போட்டுக்கலாம். 20 செகண்டுக்கு போட்டுட்டு இல்லை 25 செகண்டுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொடுத்துடலாம். ஏதாவது ஒரு பின்னாடி பாட்டு கொடுக்கணும், நான் அதை அப்புறமா கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து மார்னிங் நம்ம வந்து போடுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. ஆட் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சேவ் டிராஃப்ட். இப்போ ரெண்டுமே டிராஃப்டில் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்தது வரலையே. ரெண்டுமே வந்துருச்சு. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் காஸ்ட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து டிராஃப்டில் வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கு இன்றைக்கி. அதாவது கோட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து டேட் 13க்கு உண்டான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் க்ரோத் சீரீஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.